விசிட் பண்ணியிருக்கேன். குறிப்பாக வந்து நாங்கள் படித்த ஸ்கூலில் வந்து பலமுறை வந்து விசிட் பண்ணியிருக்கோம். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் போயிட்டு வந்தோம். நான் வந்து நீங்கள் படித்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன். புத்தறிவு நாமெல்லாம் ஒரே ஹை ஸ்கூலில் நாங்கள் ஆர்வி ஸ்கூலில் வந்து படித்தோம். ஹை ஸ்கூலில் படித்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் அன்றைக்கி இருந்த ஆசிரியர்களால் இப்போ யாரும் அங்கே இல்லை. பாய்ஸ் ஸ்கூல்லையும் இல்லை, இல்லை அவங்களாம் ஓய்வு கொடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய இன்னைக்கு நம்முடைய அரசை பொறுத்த வரைக்கும் கல்வியை வந்து ஒரு சிறந்த மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு வர்ற அளவுக்கு நம்முடைய அரசு செயல்பட்டு வருது. அதே நேரத்தில் உங்களை நிறைய விஷயம் நாங்கள் இன்னும் பேச போகிறோம். உங்களை கேள்விக்கு தான் நான் இப்போ பதில் சொல்லியிருக்கேன். நீங்களும் வந்து ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு வரணுன்றது தான் எங்களுடைய ஆசை. நீங்கள் இந்த இப்படி வர்றீங்கன்னு சொன்னோன்னா நாங்கள் முதல்ல ரொம்ப சந்தோஷப்படுறோம். நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல நீங்கள் எல்லாம் நிறைய அறிவை வளர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கடைசி வரைக்கும் நம்ம போகிறது அந்த அறிவு தான். What was your happiest moment after becoming an mayor? ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறது தான் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். அதை விட ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் ஸ்டூடெண்ட் உங்கள் இந்த லைஃப் தான் வந்து ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். எப்படி அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் நேஷனல் கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். Question goes to Commissioner Sir. What advice would you give to students like us for success? Very good question. Parent Magadi. Magadi. So what clap for Magadi? So now unga vayasla irundadna nane or government school la padthitten sir. So I studied in a government school only. My school name was and that time I remember that the school didn't have benches to sit. So that time the school condition was very bad. So from that school I have come up here. So you can also study well and you can also become not just a civil servant. There are many fields, doctors, engineers, scientists. There are many fields that you can achieve well success in life. என்னோட சஜஷன் என்னன்னா இப்போ கிராண்ட் அம்பிஷன் மாதிரி பண்ணாதீங்க. நமக்கு ஒரு டாக்டர் இருக்கணும், நமக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கணும், அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ உங்க கிளாஸ் 7 தான் படிச்சிருக்கேன். யூ ஆர் ஸ்டடிங் கிளாஸ் 7. நீங்க கிளாஸ் 7ல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு அதுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். யூ ஆர் ஸ்டடிங் சயின்ஸ். உங்க ஃபோக்கஸ் என்னன்னு சயின்ஸ்ல சரியா you have to study science properly. You are studying maths, you have to study maths properly. Social science, you have to study social science properly. So இப்போ உங்க டார்கெட் என்னன்னா நீங்க கிளாஸ் 7ல ஃபர்ஸ்ட் டிவிஷன் வாங்கணும். ஓகே, அப்புறம் நீங்க கிளாஸ் 8 க்கு போறீங்கனோ then again your target will be how to excel well in class 8. So that step by step success is not just your one map with one step. It is step by step. So that all the steps you have to focus. Okay, so that is the suggestion I will give all the students. That focus whatever you are reading now. Don't focus for the future. Be in the present. Plan for the future. That's a different thing. But if you are planning for future and not focusing on the present, it won't help. That is my suggestion. Thank you, sir. Good morning, friends. Good morning, sir. இப்போ நீங்க क्वेश्चन எங்களை கேட்குறீங்க, நாங்களும் உங்களை क्वेश्चन கேட்குறோம். Now the people are self-studied. இந்த ஸ்கூல்ல என்னென்ன படிக்கிறீங்க சார்? நார்மலா கார்பரேஷன்ல இருந்து இப்போ டாய்லெட்ஸ் கிளீனிங் எப்படி இருக்குது? இல்ல ஸோ அதுக்கு வந்து மேன் பவர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து கார்பரேஷன் வந்து
வந்து மேயர் சார், அப்புறமா கமிஷனர் சார், டெப்டி மேயர் எல்லாருமே, கவுன்சிலர்ஸ் எல்லாருமே சேர்ந்து டிசைட் பண்ணி கார்பரேஷனுக்கு வந்து மெயினாக வந்து பசங்களுக்கு வந்து கிளீனிங்க்கு வந்து அரசாங்கத்திலிருந்து கொடுக்கல, கார்பரேஷன் தான் கொடுத்துட்டு இருக்கு. கிளீனிங்ன்றது நான் டாய்லெட் எல்லாருமே டாய்லெட் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. டாய்லெட் இஸ் மோர் எசென்ஷியல் எவ்ரி ஒன். பிகாஸ் நீங்கள் வந்து எல்லாருமே க்ரோயிங் சைல்ட்ஸ், கரெக்டுங்களா? வாஷ்ரூம் அது வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப டஃப் டாஸ்க், அவாய்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஒரு டைம் ஸ்லாட் அங்கே போட்டுருக்கீங்களா கிளீனிங்க்கு? எந்தெந்த டைம் போட்டுருக்கீங்க? எதுக்கு 11ன்னா 11:30 தான் சொல்லியிருக்குது. ஓகே, எதுக்கு 11:30, 1:30 அண்ட் 3:30 தட் இஸ் டைம் ஸ்லாட் ஃபார் கிளீனிங். எதுக்கு அப்படின்னா நம்ம 11 o'clock வந்து இன்டர்வல் போகிறோம், தென் 1 o'clock லஞ்ச், அகைன் 3 o'clock இன்டர்வல், 3 டைம்ஸ் இருக்குதுல்ல. ஸோ அந்த டைம் நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தால் இமிடியேட்டாக க்ளீன் பண்ணோம். அதனால தான் அந்த டைம் ஸ்லாட். எதுக்கு இமிடியேட்டாக க்ளீன் பண்ணோம்னா ஸ்மெல் வந்து டாய்லெட்டில் இருக்கிறது இல்லை. ஸோ அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம ஆளுங்களை போட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூமில் வந்து மோரோவர் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். எல்லாருமே ஆல் ஆர் ரெஸ்பான்சிபிள். அங்கே க்ளீன் பண்ணுறவங்க, டீச்சர்ஸ் எல்லாருமே இல்லை, நீங்கள் எல்லாருமே ரெஸ்பான்சிபிள். ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம எவ்வளோ இதாக யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ரிப்பேர்ஸ் அப்படின்னா இமீடியட்டாக வந்து எல்லாருக்குமே ரெஸ்பான்ஸ். டேப் போயிடுச்சு, தண்ணி வரல அப்படின்னா இமீடியட்டாக வந்து கன்சல்ட் டீச்சர்ஸ் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணால் ஹெச்எம்ஸ் சொல்கிறாங்க, ஹெச்எம்ஸ் வந்து நம்ம நாலேஜ் பேஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் டாய்லெட். ஓகேங்களா? தென் இப்போ வந்து 7th, நெக்ஸ்ட் இயர் ஆர் 8th, கரெக்டுங்களா? 8th ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குது, தெரியுங்களா? குட். அது பண்ணிட்டு இருக்கீங்களா எல்லாருமே? ஏன்னா என்எம்எம்எஸ் நீங்கள் பாஸ் ஆகிட்டா எவ்வளோ வருது மந்த்லி? எஸ், 1000 rupees. ஏன்னா 1000 rupees நீங்கள் படிக்கிற, ஏன்னா 1000 rupees உங்களுக்கு வந்தது அப்படின்னா தட் இஸ் எக்ஸ்ட்ராடனரி, நாட் மோர் அண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ராடனரி. அவ்வளோ ஃபண்ட் இருந்தாவே நம்மளுக்கு போதும். நம்ம ஸ்கூலில் நம்ம ட்ராவலிங் பண்ண 1 monthக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து என்எம்எம்எஸ் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி நெக்ஸ்ட் நீட்டு, ஜெய் அதெல்லாம் டூ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பிகாஸ் அரசாங்கத்தில் வந்து ஏகப்பட்ட சலுகைகள் இங்கே இருக்குது. எஸ்பெஷலி ஓவரால் இந்தியாவிலே நம்ம தமிழ்நாடு தான் பெஸ்ட் இன் எஜுகேஷன், சரிங்களா? அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா வாட் யூ வாண்ட் டு டூ நாம் எல்லாமே நினைப்போம். ஏன்னா ஐயோ எங்கள் அப்பா படிக்கல, எங்கள் அம்மா படிக்கல, ஸோ அதனால நான் ஜஸ்ட் ஒரு எங்கள் அப்பா ஜஸ்ட் ஒரு பெயிண்டரு, நான் ஒரு ஆப்ரேட்டர் ஆனால் போதும். டோன்ட் திங்க் லைக் தட். சார் சொன்னாங்க திங்க் பிக். நம்ம எப்பவுமே நம்ம வியூ வந்து எப்பவுமே நம்ம பெருசாக திங்க் பண்ணணும். டோன்ட் வரி அபவுட் ஃபேமிலி. ஃபேமிலி பற்றி யாரும் யோசிக்கிறது தேவையில்லை. ஓகேயா? நீங்கள் படித்தா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாமே எடுத்தால் எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ. எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் தான். நீ பக்கத்தில் கர்நாடகாவில் போகணும் இல்லை, ஆந்திரா போகணும் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு சலுகைகள் அரசாங்கத்தில் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ அதனால வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ரீடிங் படிக்கணும். ஏன்னா நீங்க ரொம்ப டஃப் டாஸ்க் இல்லை. அன்னைக்கு இப்போ சார் சொல்லுவாங்க யூஆர் இஸ் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றீங்க. எஸ், அந்த மாதிரி டீச்சர்ஸ் நம்ம கூட எல்லா டீச்சர்ஸ், ஆல் டீச்சர்ஸ் ஆர் லைக் தட் இட்செல்ஃப். நம்ம அந்த டீச்சர்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். எஸ்பெஷலி பிரைவேட் ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் தி பெஸ்ட் எதுக்கு அப்படின்னா டேலண்டட் டீச்சர்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் தான் இருப்பாங்க. பிரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து ஜஸ்ட் டிகிரி ஃபெயில் அந்த மாதிரி டீச்சர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே நினைப்பாங்க கவர்மெண்ட் ஸ்கூலா ஒன்லி ஃபார் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி தான் போகும். கவர்மெண்ட் ஸ்கூல் இஸ் த பெஸ்ட் ஸ்கூல். ஓகேங்களா? அதில் வந்து நாம் அவங்க டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க அவுட்புட்ஸ் நாம் வந்து அது தெரிஞ்சுக்கினா தான் ஜெனரலி வி கேன் மேக் எ சக்ஸஸ். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. இப்போ கமிஷனர் சார் சொன்னவங்க வந்து ஏகப்பட்ட
we can do something. அந்த டேலண்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல டீச்சர்ஸ் வந்து அந்த அவுட்புட் கொடுத்துட்டு இருப்பாங்க, அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? பட் நைஸ், எக்ஸலண்ட், நீங்கள் எக்ஸலண்ட் இங்கிலீஷ், நைஸ் ஸ்பீச். ரியலி நீங்கள் எல்லாருமே அந்த அளவுக்கு நம்ம மாதே சார் சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த காலகட்டத்தில் புஷ்அப் இல்லை. இன்னைக்கு உங்கள் டீச்சர்ஸ் வந்து அந்த அளவுக்கு புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லி மைண்டில் எழுதிக்கங்க. தட் வில் பி பாசிபிள். பட் நத்திங் இஸ் பாசிபிள் வித்வுட் யுவர் ஹார்ட் ஒர்க். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் பாசிபிள்ஸ். டோன்ட் வரி அபவுட் யுவர் ஃபேமிலிஸ். நம்ம ஃபேமிலி ப்ரூட் ஃபேமிலின்றது அது மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. ஓகேங்களா? நாங்கள் படித்தா we can become wonders. ஓகேங்களா? தேங்க்யூ. நாங்கள் பார்த்தவரை ஒரு அரசு பணியில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த மாதிரி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரும் ஒரு மாநகரத்துடைய மேலாளரும் அதிகாரிகளோட சந்தித்து நல்ல கேள்விகளெல்லாம் கேட்டு அமர்ந்திருக்கின்ற மாணவ சங்கங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியோ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டது. என்னுடைய கல்வி பத்திரம் நினைவுபடுகிறது. ஓடிட்டே இருக்கணும். இங்கே இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலாக போயிட்டே இருப்பாங்க. வேலை கமிஷனர் மேயர் பார்த்தீங்கன்னா நேரம் அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னா உண்மையை நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு அதிர்ஷ்டசாலி தான். ஏன் சொல்ல நீங்கள் சொல்லலாம், நாங்கள் சொல்லுவோம் உங்களோட பழக்கத்தை எங்களுக்கு அதிர்ஷ்டம். ஆனால் மேயர் வந்து மேயராகட்டும், மேயராகட்டும், கமிஷனராகட்டும் அவங்கெல்லாம் வந்து எப்பவுமே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு பணிகள். உங்களுக்கு வந்து டீச்சர்ஸே கிளாஸ் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் மாற்றலாம், கிளாஸை சேஞ்ச் பண்ணலாம், என்ன ஒன்றும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு கிளாஸை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதாவது கேன்சல் பண்ணிக்கலாம். பட் இங்கே இருக்கிறவங்களுடைய ப்ரோக்ராம் சிஹெச்ஓ மேடம் எல்லாமே வந்து ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண ப்ரோக்ராம். அதெல்லாம் வந்து உங்களெல்லாம் வந்துருக்காங்க. இந்த நேரத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கீங்க. முதல்ல இங்கே நான் ஏற்கனவே வரும்போது நேரம் பேசுகிறேன். பல ஐஏஎஸ் ஆஃபீஸர், பல ஐபிஎஸ் ஆஃபீஸர், பல அதிகாரிகள், பல வருங்கால தூண்கள், பல நல்ல தலைவர்களாக இருக்கும். நீங்கள் இருக்காங்க பக்கத்தில் வரைக்கும் இருக்கிற மாணவர்கள் அவங்க நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. உடனே போய் பார்க்கலாம். இப்போ நம்மளோட பேசலாம், நல்லா பேசி தான் வரும். நீங்கள் சொல்ல நல்லா தான் நினச்சிருக்கோம். வருங்காலம் நீங்கள் தான் இந்த சமுதாயத்தை இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கமிஷன் கும்பலாக தான் இருந்திருப்பேன். நீங்கள் வந்து நாங்கள் இல்லை அப்படி தான் நல்லா மண் தரையில் தான் உட்காந்துருக்கோம். யாரும் பேசியிருப்பாங்க, நாங்கள் வந்து மண்ணில் போட்டு போட்டுருக்கோம். அவ்வளோதான். நீங்கள் பெஞ்சில் உட்காந்துருக்கீங்க, நான் தரையில் உட்காந்துருக்கீங்க. அதனால் நீங்கள் வந்து உங்களை வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க. இந்த சமூகம் இந்த அரசு வந்து உங்களை ரொம்ப உங்களை வந்து கவனமாக பாதுகாக்கிறாங்க. அதுக்காக தான் மாநகராட்சி வந்து மக்கள் கொடுக்குற அந்த வரி பணத்தை வந்து உங்களுக்காக செலவு செய்யப்போம். அவர் கல்விக்குழு தலைவர் சிறிதரசன் சொன்னார்ல, சுகாதாரம் வந்து ரொம்ப முக்கியம், காலையில் க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி. அதனால் நாங்களாம் அவங்க எங்கள் காலத்தில் இந்த மாதிரிலாம் இல்லைன்றதை மிகுன்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு நல்ல வாய்ப்பு, நல்லா பயன்படுத்திக்கிறீங்க. நீங்கள் வருங்காலத்தில் என்ன வேலையும் நீங்கள் வரலாம். கமிஷனர் சொன்ன ஒரு பாயிண்ட், நீங்கள் ஃபஸ்ட்டு எதிர்காலத்தெல்லாம் பார்க்காதீங்க, உங்களுக்கு கொடுத்துருக்க கடமையை கரெக்டாக செய்யுங்க, அதில் முழுசாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.